10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா அவங்க ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. நீங்கள் வந்து அப்படியே சோர்ந்து போய் உங்கள் எனர்ஜியெல்லாம் வந்து ட்ரெயின் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து நிறைய எனர்ஜி வேம்பியர்ஸ் பின்பற்றுற ஒரு ட்ரிக் இதுதாங்க, ஒரு மெத்தட் இதுதான். என்னன்னா, தன்னோட ஹெல்த்தை பற்றி எப்போ பார்த்தாலும் புலம்பி அட்டென்ஷன் சீக்கிங் தேடுறது, அதாவது அடுத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது. எப்போ பாரு எனக்கு ஃபீவர்ன்றது, கோல்டு வந்துச்சுன்னா ஒரு விக்ஸை தரோம்னா சரியாக போயிட போகுது, இல்லைனா வந்து ஒரு ஸ்டீம் பிடிச்சா சரியாக போயிட போகுது, அதெல்லாம் பண்ணாமல் அதுவே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதத்தில் 3 நாள் அவங்க படுறதை விட அவங்க அடுத்தவங்களை படுத்துறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹப்பா அப்படின்ட்டு இருக்கும். அந்த காலத்தில் இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து பெண்களை தனியாக உட்கார வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. பெண்கள் வந்து அப்போவும் நார்மலாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும், நார்மலாக பிஹேவ் பண்ண முடியும்னு நிறைய உரிமைகளை வந்து போராடி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் சில பெண்களுக்கு ரத்த சோகை இருக்கலாம், அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் டைம் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், கஷ்டம் இருக்கும் தான். ஆனால் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது